கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். இன்றைக்கு 1ஆம் தேதி என்பதினாலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் அல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் மக்களாக இருந்தவர்களுக்கு அதை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு 1ஆம் தேதி அதை நான் பார்த்திருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். யாரோ வாசியுங்க. ஒரு நல்ல ஒரு பகுதி இது. என்னன்னா, பவுலுடைய ஜெபத்தை இங்கே ஏறெடுக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கு நாமக்காரனராகி அப்படின்னு ஆரம்பித்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அது முடிவில் இந்த 20-21ஆம் வசனத்தை அழகாக சொல்கிறார். அந்த 2 வசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் ஜெபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 2 வசனத்தில் என்ன இருக்குது? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறையில் சதா காலம் மகிமை உண்டாவதாக. இங்கே தெளிவாக இருக்கக்கூடிய 3 நபர்களை நாம் இங்கே பார்க்குறோம். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சபை என்பது ஜனங்கள், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். எப்படி அந்த மகிமை உண்டாக வேண்டும் என்று தான் முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். இதை நாம் கேட்டோம்னா செய்வார் அப்படின்றது தெளிவாக நான் வாசிக்கிறேன். அந்த 20-21ஆம் வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்ய வல்லவர். இப்போ யாருக்கு அந்த மகிமை போகணும்னா, நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே நம் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வழியாக தலைமுறை தோறும் மகிமை உண்டாகட்டும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அது மகிமை, தேவனுக்கும் அது மகிமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செயல்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஜெபமாக இருக்கிறது. அந்த செயல்படக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டோம்னா நமக்கு கொடுப்பாராம். பல நேரங்களில் இந்த வசனங்களை நாம் பல வீடுகளெல்லாம் எழுதி வச்சிருப்போம்ல. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் கொடுக்க வல்லவர். உண்மைதான், கொடுக்க வல்லவர். எதை கொடுக்குறாரு? நம்முடைய சரீரத்தின் தேவைகள் அதெல்லாம் பற்றி இங்கே சொல்லியிருக்கா? இல்லை, அதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாரு. நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த மத்தேயில் இருக்கிற அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது இல்லை? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்களுக்கு நலமானதை செய்யாமல் இருப்பாரா? நல்லதை செய்யக்கூடியவர். அவர் படைத்ததே நமக்காக தான், அவர் பூமியிலே வந்ததே நமக்காக தான், எல்லாம் நமக்காக தான் கொடுத்து இருக்கிறார். நாம் உண்மையாகவே கடவுளுடைய உறவிலே நாம் சரியாக இருப்போம் என்றால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எதிலுமே எந்தவித மாற்றம் நமக்கு இருக்காது. எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் சிறந்த அளவுக்கு கொடுக்கிற தேவன். அப்போது இங்கே என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். அப்போ என்ன வேண்டிக் கொள்ளணும், என்ன கேட்கணும்? என்ன கேட்டால் நம் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வழியாக அவருக்கு மகிமை போகும். எது நம்ம வாழ்க்கையிலிருந்து மகிமை போகும், எது அவர் மகிமைப்படுவார் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, நாம் நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா
மனம் போன போக்கில் வாழலாம் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது, நமக்கு ஒரு வேதம் இருக்கிறது, இப்படி தான் வாழணும் என்பது. அப்படி வாழ்வோம் என்றால் நாமும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் நலமுடன் வாழணும், எல்லாரும் மகிழ்ச்சியாய் வாழணும், எல்லாரும் உண்மையாய் வாழணும், நீதியில் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதம் போதிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. நான் திரும்ப சொல்லுகிறேன், எல்லாரும் நல்ல தூய சிந்தையுடனும் நல்ல தெளிவான மனதுடனும் போதும், எனக்கு கிடைச்சது போதும் என்கிற ஒரு மனதுடனும் மற்றவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழுறோம் பாருங்க. அந்த வாழ்க்கை முறையை தான் கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது, கடவுளும் நமக்கு போதிச்சார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் வாழணும். அந்த வாழ்க்கை முறை தான் கடவுளுக்கு மகிமை செலுத்தும். அப்போது நம் மூலமாக கடவுள் மகிமைப்படணும், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படணும், நம் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை, ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் இல்லை. அதை செய்யறதுக்கு தான் இந்த எபேசருக்கு எழுதின கடிதத்தில் பவுல் அழகாக எழுதுகிறார், சில விஷயங்கள் எழுதுகிறார். என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் நான். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரனர் ஆகி, அப்படின்னா பூலோகத்தில் இருக்க சபைக்கும் பரலோகத்தில் இருக்க எல்லா காரியங்களுக்கும் ஒருவர் தான் கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே அவருக்கு என்ன சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு, இதற்காக நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிறேன். காரணராகிய அவர், கர்த்தராகிய அவர், அவருக்கு முன்பதாக ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்? எபேசு என்கிற சபைக்காக ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த ஜெபம் மிக முக்கியமான ஜெபம். அதே ஜெபத்தை நாமும் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன அந்த ஜெபம்? 16ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். எங்க பலப்படணும்? உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்றது. ஆவி ஆத்மா சேர்ந்த ஒரு மனிதன். வெளியே இருக்குது ஒரு சரீரம். நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறது போல் வெளியே இருக்கிறது ஒரு சரீரம். இதுக்குள்ளே இருக்க ஆவி ஆத்மா போயிடுச்சுன்னா இது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. நல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அழகான பெயரை வைத்து கூப்பிடுவார்கள். நமக்கு இருக்கும் பொழுது என்னெல்லாம் சிங்காரம் என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, மரிச்சு போன பிறகு நம்முடைய சரீரத்துக்கு என்ன பேர், என்ன சொல்லுவாங்க? பேரை சொல்லியா சொல்கிறாங்க? பேரை கூட சொல்கிறதில்ல. பாடி வந்துடுச்சா, பாடி எடுத்துட்டாங்களா, இல்லைன்னா சரி ரொம்ப நல்லா இருந்தமே வாழ்ந்துட்டோம், இல்லை செத்த பிறகு ஒரு வாரம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 2 வாரம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்போ தூக்கிட்டு போய் குழியில் போடணும்னு நினைக்கிறாங்கல்ல. இது சரீரம் இது. ஆனால் ஆவி ஆத்மா மரிப்பதில்லை. அதுதான் உள்ளான மனிதன். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உள்ளான மனிதனுடைய பலன் சரியாக இருந்துச்சுன்னா வெளியே இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் சரியாக இருக்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், உள்ளான மனுஷன் இருக்கான்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன் சரியாக இருந்துச்சுன்னா வெளியே இருக்கக்கூடிய மனிதனுக்குரிய அந்த செயல்கள், அந்த பேச்சு, அந்த பார்வை எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லா சரியாக இருக்கும். அல்லேலூயா. எங்கேருந்து தான் நமக்கு தப்பான காரியங்கள்லாம் வருகிறது? உள்ளே இருந்து தான் வருகிறது. உள்ளே இருந்தானே வருது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கார்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க பார்க்கலாம். மரம் நல்லது என்றால் அது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டது என்றால் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகள்னாலே அறியப்படும். விரியன் பாம்பும் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இதை நான் சொல்ல, இயேசுவே சொல்லிட்டார். எங்கேருந்து தான் பேசுது? உள்ள, அதான் உள்ளான மனுஷன். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவையில் எடுத்து காட்டுகிறான். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டில் 18வது பக்கம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க இயேசு கிறிஸ்து. எதுதான் முக்கியம்? இருதயம் அல்லது ஆவி, ஆத்துமா அல்லது உள்ளான மனுஷன் அப்படின்ட்டு. சில நேரங்களில் சண்டை போட்டுட்டு ஏதாவது பேசிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம யோசிப்போம்ல, இவ்வளோ நாள் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? என்னைக்கோ நடந்த விஷயங்களை கூட திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் பேசுகிறாங்கள, எடுத்து எங்கே வச்சிட்டு இருக்காங்க? உள்ள. அப்போ உள்ள சரி இல்லைன்னா வெளியவும் சரி இருக்காது, வாயும் சரி இருக்காது, பார்வையும் சரி இருக்காது. சிலருடைய பார்வையை பார்த்துருப்பீங்களா? நீங்களெல்லாம் நல்லவர், உங்களை பற்றி சொல்லலை, பொதுவாக நான் பேசுகிறேன். அந்த பார்வையில் ஒரு அகங்காரமாக பார்ப்பாங்க தெரியுமா? பார்க்குறதுலே ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு அகங்காரமாக இருக்கும். தான் நடக்கிறதே எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். காற்று போச்சுன்னா தூக்கின்னு போய் போடுற உடல் குழியில். ஆனால் நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன போல் யாருமே இல்லை அப்படின்னு நடப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு அகங்காரம், மண்ட கர்வன்னுவாங்க. அதுக்கு தான் பேர் ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோக்கு சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, மண்ட கர்வம். அது தலகணம் அல்லது மண்ட கர்வம், ஈகோ அப்படின்றது. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஒன்றும் இருக்காது, ஆனால் வாழ்க்கை எப்படி நடந்துக்கிற முறை எப்படி இருக்கும்? யாரையும் மதிக்கிறது கிடையாது, யாரையும் மதிக்காமல் நடப்பாங்க. இப்படி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம இடங்கள்லேயே பார்த்துருப்பீங்க பாருங்க. சிலர் நல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ அடுத்தவர்களை பாதிக்கும், கடவுளை அது பாதிக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் கடவுளுக்கு மகிமை வருமா? அது நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுத்துமா? இன்னைக்கு இருக்கிற நாம் பலூன் மாதிரி ஒரு ஓசி போட்டால் போயிடுற கேஸு நம்முடைய கேஸு. ஆனால் உள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்க. பொல்லாதவைகள் உள்ளே இருக்குமானால், உள்ளான மனுஷனில் பலன் இல்லைன்னா என்னதான் இருக்கும்? உள்ள பொல்லாதவைகள் நிரம்பி இருக்கும், அசுத்தங்கள் நிரம்பி இருக்கும், ஆணவம் நிரம்பி இருக்கும், கர்வம் உள்ளே இருக்கும். கர்வம்னா தலையில் கர்வம் கிடையாது, உள்ளே இருக்கிற கர்வம் தலைக்கு ஏறி போடுது. மனுஷன் குடிச்சா ஏறி போடுது இல்லை தலைக்கு, என்ன பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது பாருங்க. குடிச்சிட்டா அவனை மாதிரி ஞானி யாருமே கிடையாது, தான் பேசுதான் சரின்னு பேசுவாங்க. இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஏன்னா உள்ளான மனுஷனில் பலன் இல்லை. இவர் என்ன சொல்கிறார்? ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். உங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு மகிமையாக இருக்கணும், அல்லது 4 பேருக்கு நல்ல வாழ்க்கையாக வாழணும்னா எங்கே மாறணும்னா சரீரத்தில் மாற்றம் வர முடியாது. மாற்றம் எங்கே தான் வரணும்? உள்ள மாற்றம் வரணும். உள்ள மாற்றம் வந்தாதான் வெளியே அந்த மாற்றம் இருக்கும். மரத்தில் இருக்க கனியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்கே தான்? மரத்தில் தான் பிரச்சனை. மரம் நல்லா இருந்தால் மரத்தில் காய்க்கக்கூடிய காயோ கனியோ நல்லா இருக்கும். மரம் சரியில்லைன்னா, மரம் கனி சரியில்லைன்னா கனியை மாத்திரம் எடுத்து பறித்து போடுங்கன்னா சொல்லுவாங்க, மரத்தை வெட்டி போடுங்கன்னுவாங்க. அந்த மரம் சரியில்லை, அது இருந்து நிலத்தையும் கெடுக்கணும், அந்த மரத்தை என்ன பண்ணிடு? வெட்டி போட்டுட்டு வேற ஒரு மரத்தை நாம் வளர்க்கலாம், நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரத்தை நாம் வளர்க்கலாம் அப்படின்வாங்க. அப்போது மனுஷனுக்கு எது முக்கியம்னா உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷனில் ஒரு மனிதனுக்கு பலன் இல்லாவிட்டால் அவன் வெளிப்புற வாழ்க்கை அசுத்தம் நிறைந்ததாகவும் தீமை நிறைந்ததாகவும் பலரால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாகவும் பலரால் தேவையில்லாத பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கும்ல. நல்ல பேரை வாங்கணுன்னா பல நாட்கள் எடுக்கும், பல மாதங்கள் எடுக்கும், பல வருஷங்கள் எடுக்கும். கெட்ட பேர் வாங்கணுன்னா எவ்வளோ நேரம் வேணும்? அதுக்கு ஒரு நிமிஷம் போதும்.
வாயை திறந்து கூவார் போல் கொஞ்ச நாள் வார்த்தை வந்துச்சுன்னு வையேன், முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது அது முதல்ல யாருடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிறதுனா அடுத்தவங்கள் அல்ல, நம்மை அசிங்கப்படுத்துகிறது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்கிறோம், நம்முடைய மரியாதையை நாம் குறைத்து கொள்கிறோம், கடவுளுக்கு முன்பதாக வாழ்க்கை சீரழித்து கொள்கிறோம். இதுதான் தேவையில்லாத வார்த்தைகள் வரும்பொழுது. அப்போது ஒரு மனுஷனுக்கு உள்ளான பலன் இருக்கணும். உள்ளான பலன் இருந்தால் தான் எல்லா தீய வழியிலிருந்து விடுபட முடியும், தீய எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும். சிலருக்கு சர்வசாதாரண பொறாமை, பெருமை, கோல் சொல்லுதல், இதெல்லாம் தீய காரியங்கள் தான். மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுதல், நம்ம அறியாமலே பேசிக்கிட்டு இருப்போம். அதை கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்குவோம் பாருங்க. அடுத்தவனை பற்றி பேசுறது நமக்கு பெருமையாக நினைக்கிறவங்களா இருக்காங்க பாருங்க. 4 பேரை பற்றி 4 பேர் உட்காந்து பேசுனா அது பெருமை நினைக்கிறாங்க. அதை விட மோசமானது வேற எதுவும் இல்லை உலகத்தில். 4 பேர் கூடி 4 பேரை பேசும்போது அதுலேருந்து ஒருத்தர் அடுத்து 4 பேர் குடிச்சு உங்கள் 3 பேரை பற்றி பேசிகிட்டு இருப்பான். இதானே நடக்குது. இதுதான் உலகத்தில் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்டையாவது இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் உனக்கு மாத்திரம் சொல்கிறேன்னா அதுக்கு பேர் என்ன? உலகத்துக்கே தெரியுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ரகசியம் உங்களை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரகசியம் இல்லை, அது அட்டூழியம். அது ரகசியமே இல்லை. அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க, நீ யாருக்கும் சொல்லாத உனக்கு மாத்திரம் சொல்கிறேன். அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க, யாருக்கும் சொல்லாத உனக்கு மாத்திரம் தான் சொல்கிறேன். அப்புறம் எங்கே தெரிஞ்சிருக்கோம்? உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்கிற மனிதனுடைய எண்ணங்கள் அதுதான். ஏன் சபைக்கு வருகிறோம்? இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்ட காரியங்கள் நிலைத்து இருக்கும்படி தான் வருகிறோம். அப்போது நம்முடைய உள்ளம் மாறணும், நம்முடைய இருதயம் மாறணும், நம்முடைய சிந்தை ஆத்மா மாறணும். அப்போ ஆத்மா மாறணும்னா எதன் அடிப்படையில் தான் மாறணும்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் மாத்திரம்தான் மாறும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அதில் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், அதுதான் நம்மை மாற்றும். அதனால தான் யாக்கோபு எழுதுவார், வார்த்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் ஆத்மாவை மாற்றும், உங்கள் எண்ணங்களை மாற்றும், உங்கள் சிந்தனைகளை மாற்றும். சில நேரங்களில் நாம் வழிப்போக்கர் மாதிரி சபைக்கு வரக்கூடாது. வழிப்போக்கர்லாம் பார்த்துருக்கீங்களா? போவாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நாம் நல்ல ஒரு குடும்பமாக, ஒரே குடும்பமாக இருக்கிறோம், நல்லவைகளை கற்றுக்கொண்டு நல்லவைகளை வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கணும். அதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வருவதன் நோக்கமே 4 பேருக்கு நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கையை வெளிப்படுத்தணும், ஒரு நல்லதை வெளிப்படுத்தணும், நல்ல காரியங்களை செய்யணும். இந்த உலகத்தில் நாம் போன பிறகு எது தெரியுமா பேசும்? நாம் செஞ்ச நல்ல விஷயங்கள், நாம் நடந்து கொண்ட நல்ல முறை, அது மறக்கவே படாது. வாழ்கிறவனை பற்றி 2 பேர் செத்து போயிட்டா 2 பேர் பேசுவாங்கல்ல, இவனா செத்தான் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்குது, இவன் செத்துட்டானா அப்படின்றதும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் அப்போ ரெண்டுத்துக்கும் முறை இருக்குல்ல. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கை மரித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும் என்றால் பூமியிலே நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, பக்கத்து வீடுகளிலே உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும்னா உள்ளான மனுஷன் உள்ள மாறணும். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம்ல, நிறைய கிறிஸ்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்போம், என்னை நோண்டிடாத, என்னை சீண்டிடாத, அப்புறம் எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னுவாங்க. அல்லேலூயா. 2 முகம்லாம் வச்சுக்காதீங்க, ஒரே ஒரு முகம் இருக்கட்டும். அல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் ஒரு முகத்தோடு ஃபேஸ் பண்ணுங்க. 2 முகம்லாம் நமக்கு வேணாம், 2 வாழ்க்கை நமக்கு வேணாம். அது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரே முகம் இருக்கணும், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கணும். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை வாழணும். அதனால தான் இங்கே ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன், என்ன சொல்கிறாரு? உள்ளான மனுஷன் அவருடைய ஆவியினாலே
அவருடைய ஆவி என்பது அவருடைய வசனம்தான். வசனத்தையும் பரிசுத்தாவிலும் பிரிக்க முடியாது. தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். யோவான் 6:63 வாசிக்கிறோம், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்க முடியும். வசனமே சத்தியம். யோவான் 17:17 வாசிக்கிறோம். அதுதான் நம்மை பரிசுத்தமாக்கும். கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படும். உள்ளான மனுஷனில் மாற்றம் வரும். உள்ளான மனுஷனில் எந்த அளவுக்கு மாற்றம் வருகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெளியரங்கமாய் மாறுதலை பார்ப்பீர்கள். சாந்த குணம் இருக்கும், சாந்தமாய் பேசக்கூடிய வார்த்தை இருக்கும், கோபம் அங்கே இருக்காது, எரிச்சல் அங்கே இருக்காது, பொறாமை அங்கே இருக்காது, பெருமை அங்கே இருக்காது. ஒன்றும் இல்லைனாலும் பெருமைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. ஒன்றுமே இருக்காது. எதுக்கு பெருமைப்படணும்? எதுக்கு பொறாமைப்படணும்? அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவன் பெருசாகிட்டு தான் போவான். பொறாமைப்பட்டு பட்டு 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 பொறாமை என்பது எலும்புருக்கி நோயாக. அது நாம் குறைஞ்சிடுவோம், இருக்கிறதும் போயிடும். உள்ளதும் போச்சடா நொல்ல கண்ணுன்ற மாதிரி ஆகிடும் சில நேரங்கள். அல்லேலூயா. மாறுவோம், நாம் மாற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையை. அவர் நமக்கு கொடுக்க வல்லவர், எதையும் கொடுப்பார் அவர். நாம் அவரோடு இணைந்து வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்து இருக்கிறோமா? அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையானது. உள்ளான மனுஷன்லே நீங்கள் வல்லமையாய் பலப்படவும். அடுத்தது என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே 17ஆம் வசனம், எபேசியர் 4:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து எங்கே வாசமாக இருக்கணும்? எங்கே வாசமாக இருக்கணும்? எருசலேம் நகரில் இல்லை, எங்கேயும் ரோட்டில் இருக்க கோயிலில் இல்லை, ஏதோ சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க. அது இயேசு கிறிஸ்துடைய சிலையும் கிடையாது, மரியாளுடைய சிலையும் கிடையாது. மரியாள் அப்படி குழந்தை தூக்கி வச்சிருந்த ஃபோட்டோவும் கிடையாது எங்கேயும். அது 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாக ஜோடிக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்ட ஒன்று. அது இங்கே என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்ன்றது. அப்போ அதை உணரணும், கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எங்கேயும் அவரை தேடி போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த மலைக்கு போகணும், இந்த மலைக்கு போகணும், கடவுள் அங்கே இங்கெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு கூட இருக்கார். சபைக்கு வந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறார், வீட்டில் இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார் அவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்ம என்ன பண்ண முடியாது? எதையும் செய்ய முடியாது. அவருக்கு மறைவாக நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். உணர்வு இல்லைன்னா தான் கஷ்டம். ஒரு மனுஷன் தான் கூடவே இருக்கிறார்னா எதையும் செய்ய மாட்டேன்ல. வெளியே போயிட்டா என்னவெல்லாம் தப்பு செய்வோம்ல. இன்னைக்கு நிறைய உலகத்தில் அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் கடவுளுக்கு மறைச்சு எதையும் செய்ய முடியாது. கடவுளுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு மறைவாக நாம் எதையுமே நாம் செய்ய முடியாது. அப்போது அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவரை அங்கீகரித்து இருக்கிறேன். அதுதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. என்னைக்கோ நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் இயேசுவிடம் வந்த பொழுது அவர் என் தெய்வமாக இருக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என் உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார், என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்போ என் வாழ்க்கை மாறணும். எப்பொழுது மாறும்? அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், எனக்குள்ளே வசிக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவருக்கு விரோதமாய் தப்பு செய்ய மாட்டோம். அவருக்கு விரோதமாய் செய்ய மாட்டோன்னா மற்றவங்களுக்கு விரோதமாக செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போ அடுத்தவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய தவறு யாருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய தவறு? கடவுளுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய தவறு என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தப்போ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் முதலாவது கடவுளுக்கு விரோதமாய் செய்கிறீர்கள், ரெண்டாவது உங்களுக்கு விரோதமாய் செய்து கொள்ளுகிறீர்கள், மூன்றாவது அடுத்தவங்களுக்கு விரோதமாய் போகிறது. நாம் எந்த தப்பை செய்தாலும் அதற்குரிய பலன் நமக்கு வரும் என்பதை மறந்துடக்கூடாது.
அடுத்தவனுக்கு விரோதமாக எதாவது செஞ்சுட்டா அடுத்தவங்க அதனால பாதிக்கப்பட்டான்னு வைங்க, ஆனால் பலன் நமக்கு அதிகமாக இருக்கும். மறந்துடாதீங்க, அந்த பலனை நாம் அனுபவிப்போம். பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் அதற்கேற்ற பலனை அனுபவிக்கணும். மாறவே மாறாது, முடியாதது, தப்பித்து கொள்ளவே முடியாது. அப்போது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமானால், நம்முடைய உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையில மாறிக்கொண்டே இருக்கும்பொழுது, கிறிஸ்துவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நான் அவருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன், நான் அவருக்கு விரோதமாக எப்படி தவறு செய்வேன். இதை உணர்ந்த யோசேப்பு தான் சொன்னார், போர்த்திபாவுடைய மனைவி கிட்ட சொன்னார், கடவுளுக்கு விரோதமான எப்படி பாவம் செய்ய முடியும், ஏனென்றால் அவர் என் கூட இருக்கு, அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறது, அதை நான் உணர முடிகிறது, வேற யாரும் இங்கே இல்லை. ஆனால் யாருக்கா, கடவுள் இருக்காரு, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதே, அதற்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்கி இருக்கணும் இல்லை, அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றம், இதுதான் நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்களை மாற்றம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன புதிதாயின? முதலாவது கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறார், அதான் புதிய மாற்றம். மாற்றமே அதுதான். பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார், மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகிறார் பவுல். மண் பாண்டங்களிலே நாம் அவரை பெற்றிருக்கோம், ஒரு பொக்கிஷமாக அவரை பெற்று இருக்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு நாம் உண்மையாக நேர்மையாக அவரை காயப்படுத்தாமல் வாழணும் இல்லை? அப்படி வாழணுன்னா சக மனிதர்களோடு எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் இல்லை? அங்கே பொறாமைக்கு இடம் இல்லை, எரிச்சலுக்கு இடம் இல்லை, பெருமைக்கு இடம் இல்லை, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாமே நலமுடன் இருக்கமே, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வோமே, எல்லாம் நலமுடன் இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த அன்பை பற்றியே தொடர்ந்து பேசிக்கிட்டு வருவார். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த நிலைத்து இருக்கணும். அன்பிலே வேரூன்றணும், நிலைத்து இருக்கணும். அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவருடைய அன்பினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பினால் தான் கிருபை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவருடைய அன்பினால் தான் நமக்கு நீதி இருக்கிறது. கிறிஸ்துவுடைய அன்பு தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் காரணம். அப்போ அந்த அன்பிலே நாம் நிலைத்து இருக்கணும், வேறு ஒன்றணுமா. ஒரு மரம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த மரம் பெருசாக இருப்பது காரணம், அது நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு, பலமாக இருப்பது காரணம் என்னன்னா அதோடைய வேர். எந்த அளவுக்கு அது வேர் போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு புயல் காற்று அடித்தாலும் என்ன அடித்தாலும் மரம் சாயாது, விழாது மரம். அப்போ நாமும் அந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய அன்பில் வேரூன்றி இருக்கணுமா, நிலை பெற்று இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசனை, நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் 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 கொடியானது திராட்சை செடியோடு நிலைத்திருக்குமானால் அப்போதான் கொடி நல்ல கனிகளை கொடுக்கும். செடியிலேருந்து கொடியை பிடுங்கிட்டோம்னா கனியே வராது, இல்லை வராது, கனி வராது. அப்போ அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கணும், அந்த அன்பில் இணைக்கப்பட்டிருக்கணும். கடவுளுடைய அன்பில் நாம் இணைக்கப்பட்டு இருக்கணும். கடவுளுடைய அன்பு மன்னிக்கிற அன்பு, கடவுளுடைய அன்பு கொடுக்கிற அன்பு, கடவுளுடைய அன்பு ஏமாற்றுகிற அன்பு அல்ல. அது எதையும் தாங்கக்கூடியது, எதையும் சகிக்கக்கூடியது. அந்த அன்பிலே கோபம் இல்லை, அந்த அன்பிலே பொறாமை இல்லை. அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒன்று அந்த அன்பு. அதனால என்ன சொல்றார் இவர்? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த அன்பிலே வேரூன்றி இருங்கன்றார். அந்த அன்பிலே வேரூன்றி இருப்போம் என்றால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் இல்லை? எந்த அளவுக்கு சொல்ல, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்போ அந்த அன்பிலே எல்லாரும் நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஒருவரோடு பேசும் பொழுது அந்த அன்பு தானே வெளிப்படும். நீங்கள் அந்த அன்பில் நிலைத்திருப்பீங்கன்னா ஒருவரோடு பேசும்போது எதுதான் வெளிப்படும்? சகல பரிசுத்தவான்களோடு அந்த அன்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவீர்கள், அந்த அன்பை குறித்து பேசுவீர்கள், அந்த அன்பிலே வளருவீர்கள், அந்த அன்பிலே பெருகுவீர்கள். அந்த அன்பு உங்களை வேறு மனிதனாய் மாற்றும். அல்லேலூயா.
இப்போ எந்த அளவுக்கு அந்த வெளிப்புற மனுஷன் வரணுன்னா இவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கு பாருங்க. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தான். சகல பரிசுத்தவான்களோடு, சகல மக்களோடு, கிறிஸ்தவ மக்களோடு நீங்கள் இருப்பீர்கள், அந்த அன்பிலே இருப்பீர்கள், அந்த அன்பை குறித்து பேசுவீர்கள். தீமையை மற்றவர்கள் பேச மாட்டீங்கல்ல, நன்மையானதானே பேசுவீங்க. அடுத்தவன் விழுந்தா தூக்கி விடுவீங்கல்ல, அடுத்தவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டா அவங்ககிட்ட தனியாக போய் சொல்லுவீங்கல்ல. இதுதான் நடக்கும். இதுதான் அந்த அன்பு. அப்போ அந்த அன்பிலே நீங்கள் வேரூன்றி இருக்கணும், அந்த அன்பில் நிலைத்து இருக்கணும். அந்த அன்பு இல்லை என்றால் நாம் வேறு விதமாய் நடப்போம். கிறிஸ்துவுடைய அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ அந்த அன்பு அவருக்குள்ளே இருக்குமானால் அவர் சொன்னபடி வாழ்வோம், அவர் சொன்னபடியெல்லாம் செய்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தை என்னெல்லாம் சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அற்புதமான தேவன். நாம் ஒருபடி எடுத்து வச்சு அவர் நமக்காக இருப்பார், நமக்காக கிரியை செய்வார், நமக்காக வாழ்வார். அல்லேலூயா. இதுதான் நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய எண்ணங்கள் மாறணும், சிந்தனை, உள்ளான மனுஷன் இதெல்லாம் மாறினா தான் நம்ம வெளிப்புற மனுஷன் மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் நம்மை புகழக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுதான் அவருக்கு மகிமை கொண்டு போகும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 19ஆம் வசனம், அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ண நிறைப்படவும் அவர் தமது மகிமை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த முடியும் போது அழகா சொல்றாரு, இந்த அன்பை அறிஞ்சு கொள்வீங்கன்னா இவர் ஒரு செபிக்கிறாரு, உங்களுடைய குறைவுகள்லாம் நிறைவாய் மாறும், அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். இந்த அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றால், இந்த அன்பிலே நீங்கள் வாழ்வில்லை என்றால், இவர் ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபிச்சித்துனா என்ன சொல்றாரு? இப்படி நாம வேண்டி கொண்டோம்னா இதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. எதை வேண்டி கொண்டோம்னா, உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். ஆண்டவரே, கிறிஸ்து நீர் எங்களில் வாசமாய் இருக்குது நான் உணரணும், அன்பிலே நான் வேரூன்றி இருக்கணும், நிலைத்து இருக்கணும், சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அந்த அன்பை நான் பகிர்ந்து கொள்ளணும், இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டோம்னா இதை அவர் நிறைவாய் கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார்? நிறைவாய் கொடுப்பார். மற்றதெல்லாம் வேற விஷயம். அது எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எங்கே இருப்போம், அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்கன்ட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கொசூர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பேன்றாரு. ஆனால் எதில் நாம் வாழணும்? அவருடைய சிந்தையிலே, அவருடைய எண்ணங்களிலே, அவருடைய வார்த்தையிலே. இந்த உள்ளான மனுஷன் மாறிக்கிட்டே வரணும். எப்படி மாறணும்? வசனம் போட 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 மாறிக்கிட்டே வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்த தண்ணி பாலாக ஆக்கணும்னா எவ்வளோ பால் ஊற்றணும்? அதில் எவ்வளோ ஊற்றணும்? அது பாலாக மாறுற வரைக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு ட்ரம் ஊற்றலாம், 2 ட்ரம் ஊற்றலாம், அது மாறுற வரல, தண்ணி முழுவதுமாக போய் வெறும் பால் ஆகிற வரலாம் ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் மாறும். அதுபோல தான் நம்முடைய உள்ளமும். தீய சிந்தனை வெளியே போகணும்னா வசனத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நாள் நம்முடைய உள்ளம் மாறாது. உள்ளான மனுஷனில் ஒரே நாளில் மாற்றம் வராது. பல மாதங்கள் போகணும், பல மாதங்கள் எடுக்கும், பல நாட்கள் எடுக்கும். அது நம்முடைய எண்ணங்கள் மாறுவதற்கு, நம்முடைய சிந்தனைகள் மாறுவதற்கு பல நாட்கள் எடுக்கும். அது அல்லேலூயா. இதை நாம் கேட்டோம்னா நமக்கு அவர் கொடுப்பாரா? இதனால் அவருக்கு என்ன மகிமை? நாம் அப்படி வாழ்வோம் என்றால் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதுதான் அவருக்கு மகிமை போகும். சபையாராக நம் மூலமாக அந்த மகிமை அவருக்கு போகுமா? அல்லேலூயா. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ மாற்றம் எங்கே வரணும்? உள்ளே வரணும். உள்ள மாற்றம் வந்தால் வெளியே வாய் பேசுறது, கேட்கறது, நடக்கிறது, நம்முடைய கண் பார்வை எல்லாமே மாறிடும். சிலர்லாம் பேசவே மாட்டாங்கோ, கண்ணில் கூட கேட்க மாட்டாங்கோ. அவங்க நடந்துக்கிற முறை இருக்குது தெரியுமா? இப்படி ஒரு முகத்தை இப்படி ஒரு திருப்பினாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே.
ஆஹா இவ்வளோ மோசமான ஆளான்னு தெரிகிற மாதிரி ஆகிடும். சில நேரங்கள் எதிரில் வந்தால் பேச மாட்டேன், வழி மாறி போயிடுவாங்களாம் இருக்காங்க பாருங்கள். முகத்தை கூட பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. சிலர்னு சொல்லுவாங்க செத்தா கூட மூஞ்ச பார்க்க. செத்து போன பிறகு யார் மூஞ்ச பார்க்க போகிறது? செத்தா கூட பார்க்க மாட்டேன்வாங்க. ஏன் அந்த வீம்பு தேவையில்லாத எதுக்கு நமக்கு? 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நல்லா வாழணுன்றது தான் கிறிஸ்தவம் நமக்கு போதிக்குது. நீயும் நல்லா இரு, மற்றவனும் நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ மாற்றம் எங்கே வரணும்? இருதயத்தில் மாற்றம் வரணும், உள்ளான மனுஷனில் மாற்றம் வரணும். அங்கே மாற்றம் வருமானால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. தீர்மானம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணணும். உமக்காக வாழணும் ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்து இருக்கணும், உம்முடைய சத்தியத்திலே நாம் இருக்கணும். அந்த உள்ளம் மாறணும், இல்லை அந்த எண்ணங்கள்லாம் மாறணும். தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள்லாம். வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை வாசிங்க. இதெல்லாம் யூடியூப்பில் வந்துடுது, போட்டு கேளுங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை கேளுங்க. கேட்கும் பொழுது பேசின வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் மாறணும். பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நமக்கு தேவையான உதவி செய்வாராக. அவருக்கு முன்பதாக ஒரு நன்றி அறிதலாய் நாம் வாழுவோம். எப்பொழுதும் நன்றி அறிதல் வாழ்க்கையோடு வாழுவோம். ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. பிதாவை நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க. மட்டும் நடத்தினீர், பாதுகாத்தீர். உங்களுடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். இந்த காலை நேரத்தில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தையை நாங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் நாங்கள் அனுபவிக்கணும். எங்கள் உள்ளான மனுஷன் மாறணுமே. ஆவியானவர் உதவி செய்வீராக. நாளுக்கு நாள் ஆண்டவர் நாங்கள் மாற்றத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் சிந்தனையிலும் எண்ணங்களில் எங்கள் வாழ்க்கை முறையிலும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையார் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரும் நற்சாட்சிகளாய் இருப்பார்களாக. இருக்கிற இடங்களிலே ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா குறைகள் நிறைவாய் மாறட்டும். ஒன்றுக்கும் குறைவுபடாமல் ஆண்டவரே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவர். எதிர்ப்பான காரியங்கள்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் வரவில்லை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு இருப்பவர்கள் நல்ல சுகம் கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். ராஜா அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மக்கென்று நாங்கள் நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்க எங்களை அனுகிரகம் பண்ணுங்க. எல்லா காணிக்கை தசமாயிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த ஒவ்வொருவரையும் பல மடங்கு பெருக செய்வீராக. வேலைகளை ஆசீர்வதிங்க, உயிரை தருவீராக. ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒருவருக்கு சொல்லுங்கள். God bless you.